ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மூன்றாவது நாளினே தொடர்ச்சியாக அன்னாளுடைய அந்த ஜெபத்தினுடைய மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 11வது வசனம். நேற்றைக்கும் அதைத்தான் தியானித்தோம், இன்றைக்கும் அதைத்தான் தியானிக்க போகிறோம். பாருங்க, தேவனுடைய வசனத்தை வாசிக்க எவ்வளவோ ஆழமான சத்தியங்கள் அதில் நிரம்பி கிடக்கு. பாருங்க, அன்னாளுடைய ஜெபத்தில் 3 விஷயங்கள். ஒன்று, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லுகிறார். 2வது, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். 3வது, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தருளும் என்று சொல்லுகிறார். இந்த 3 வசனத்தையும் வார்த்தையும் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்னாளுடைய ஜெபத்தில் இருந்த ஒரு வெளிச்சம் இன்றைக்கி நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டிய வெளிச்சம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஜெப அனுபவம். என்ன அழகாக அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும், உமது கண்ணின் பார்வை என் மீது வந்து பட வேண்டும். 2வது, ஆண்டவரே, உம்முடைய மனதில் நான் இருக்க வேண்டும், நீர் என்னை மறக்காமல் நினைக்க வேண்டும். 3வது, நான் ஒரு ஆண் பிள்ளையை பெற வேண்டும், அது உம்முடைய கரத்திலிருந்து பெற வேண்டும். இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, எதுக்கோ ஜெபம் பண்ணுறீங்க, எப்படியோ ஜெபம் பண்ணுறீங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபத்தை தேவன் கேட்கணுன்னா 3 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஜெபத்தில் அப்ளை பண்ணுங்கள். 1, ஆண்டவரே, உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும். 2வது, ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உங்கள் மனதில் இருக்கட்டும். 3வது, ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது உங்கள் கையிலிருந்து கிடைக்கிறதா இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருந்து வர்றதா இருக்கட்டும். உலகத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதங்களை விட, உறவுகளிலிருந்து வர்ற ஆசீர்வாதங்களை விட உங்கள் கையிலிருந்து வர்ற ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும் அப்படின்றத இந்த அன்னாள் புரிந்து கொண்டு இவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறாங்க. இன்றைக்கும் உங்கள் ஜெபங்கள் மாறட்டுமே. ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேலே வந்து படட்டும்னு நீங்கள் உங்கள் மனசில் விரும்புங்களேன். ஆண்டவருடைய மனசுக்கு நீங்கள் போகணுன்னு விரும்புங்களேன். உங்கள் கையில் கிடைக்கிற, உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவனுடைய கையிலிருந்து வரட்டும்னு நீங்கள் எதிர்பாருங்களேன். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வழிகளை, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செஞ்சு, அவர் உங்களை நினைத்து உங்கள் தலைமுறைகளை தேவனுடைய உடன்படிக்கைக்குரியவர்களாக மாற்ற ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்னாளின் அனுபவங்கள் நம்முடைய அனுபவங்களாக மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மனதில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் கைக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உம்முடைய கரத்திலிருந்து வரட்டும். அப்படி ஜெபம் பண்ணுவோம். கட்டாயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நேசிக்கிற பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அன்னாள் விரும்பினதை போல இவர்கள் விரும்ப கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, அவர்கள் விருப்பம் பொருளின் மேலோ, உடைமையின் மேலோ, சொத்துக்களின் மேலோ, ஆசீர்வாதங்கள் மேலோ அல்ல. அவளுடைய விருப்பம் ஆண்டவர் மேலே இருந்தது. எங்கள் விருப்பமும் ஆண்டவராகிய உங்கள் மேலே இருக்கட்டும். அப்படி விரும்புகிற ஒவ்வொருடைய வாழ்வையும் தேவன் ஆசீர்வதித்து விடுவித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் நைட். கர்த்தர்களோடு இருப்பாராக. அன்னாளுடைய விருப்பம் தேவனுடைய பார்வையின் மேலே இருந்தது. அன்னாளுடைய விருப்பம் தேவனுடைய மனதின் மேல் இருந்தது. அன்னாளுடைய விருப்பம் தேவனுடைய கரத்தின் மேல் இருந்தது. உங்கள் விருப்பமும் அப்படியாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.